வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஆனா வெயிட், நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி பசிலோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் லுக் அட் தீஸ் டூ மாலிக்யூல்ஸ். லேப்ல பார்த்தா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்காங்க, ரைட்? ரெண்டுலயும் புரோமின் இருக்கும். ஆனா ஒன் புரோமோப்ரோபேனோட ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணா அது டக்குன்னு லைட்னிங் ஸ்பீட்ல நடக்குது. பட் அதே 2-bromo-2-methyl propane ரொம்ப ஸ்லோவா ஆமா மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. என்னது, பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் ஏன் ரியாக்ட் பண்ற வேகத்துல இவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ்? இதுதான் நம்ம சால்வ் பண்ண போற மிஸ்ட்ரி. சோ இந்த மிஸ்ட்ரியோட ஆன்சர் எங்க இருக்கு தெரியுமா? இட்ஸ் ஹிடன் இன் பிளெயின் சைட். அந்த ஹாலஜன் அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் அதை சுத்தி இருக்கிற நேபர்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. வாங்க அந்த நேபர்ஸோட கதையை பார்க்கலாம். ரைட், ஸோ த சீக்ரெட் இஸ் ஆல் அபவுட் த கார்பன்ஸ் நேபர்ஸ். இந்த சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹாலோ ஆல்கேன்ஸா அதங்களோட ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கலி அந்த ஹாலோஜன் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆகியிருக்கோ அந்த கார்பனை சுத்தி இருக்கிற ஸ்கெலட்டனை வச்சுதான். Okay, so here's the core idea, and it's really simple. Halogen irukkur carbon ku directa atanai carbon neighbors urku. Just count them. Or ever neighbor na adu primary or 1 degree. Rendu neighbors na secondary or 2 degree. Munu neighbors na adu tertiary or 3 degree. That's it. In this simple classification vache, on the molecule epti reactagamnu nama almost completely predict panadalam. First, let's look at a primary or 1 degree carbon. இங்க பாத்தீங்கன்னா ஹாலஜன் இருக்கிற கார்பனுக்கு ஒரே ஒரு கார்பன் நேபர் தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஓப்பன் ஹைவே மாதிரி, வேற எதுவுமே இல்ல. ஸோ அந்த ஹாலஜனை ரீச் பண்றது சூப்பர் ஈஸி, ஃபுல் ஓப்பன் ஆக்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப் இஸ் த செகண்டரி ஆர் 2 degree கார்பன். இப்போ ஹாலோஜனுக்கு கார்பனுக்கு ரெண்டு சைட்லயும் 2 கார்பன் நேபர்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ஒரு நெரிசலான தெருவுல 2 பக்கமும் கார் பார்க் பண்ணி வச்ச மாதிரி. யூ கேன் ஸ்டில் கெட் த்ரூ, ஆனா கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். So, the halogen is a bit crowded. And finally, we have the tertiary or 3 degree carbon. Whoa! Inga halogen ஒரு கார்பனை சுத்தி 3 கார்பன் neighbors இருக்கும். இது ஒரு heavy traffic jam. அந்த ஹாலஜனை நெருங்க கூட முடியாது. It's completely surrounded and crowded. இந்த ஆக்சசிபிலிட்டி ஐடியாவை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க வாங்க நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு சிம்பிள் அனாலஜி எடுத்துக்கலாம். Just imagine a delivery person. நம்ம கெமிஸ்ட்ரியில அந்த delivery person தான் நியூக்ளியோஃபைல். இப்போ ஒரு 1 degree ஹாலோஆல்கேன்னா அது ஒரு தனி வீடு மாதிரி. delivery person ரொம்ப ஈஸியா போய் பேக்கேஜை கொடுத்துட்டு வரலாம். ஒரு 2 degree ஹாலோஆல்கேன் ஒரு டவுன் ஹவுஸ் மாதிரி, 2 பக்கமும் வீடு இருக்கும், கொஞ்சம் ஹைஷ்டம். ஆனா ஒரு 3 degree ஹாலோஆல்கேன் அது ஒரு crowded city சென்டர்ல இருக்க அபார்ட்மெண்ட் மாதிரி, ரொம்ப கஷ்டம். delivery personால டைரக்டா போய் ரீச் பண்றது முடியாது. Okay, analogies are good. But let's create a very clear mental picture of this crowd so you never forget it. So first, visualize a 1 degree carbon. ஒரு பெஞ்சோட கடைசில ஒரு பர்சன் உட்கார்ந்திருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க கையில தான் நம்ம ஹாலஜன் இருக்கு. பாத்தீங்களா, அவங்கள சுத்தி எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நம்ம நியூக்ளியோஃபைல் பர்சன் ஈஸியா ஃப்ரீயா நடந்து வந்து இன்டராக்ட் பண்ணலாம். இட்ஸ் ஓப்பன் ஆக்சஸ். ஓகே, இப்போ அந்த பர்சனை பெஞ்சோட நடுவில் உட்கார வைங்க. 2 பக்கமும் 2 பெரிய ஆளுங்க, நம்ம கார்பன் நேபர்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பாத்தீங்களா, அந்த ஹாலஜன் இப்போ 2 பக்கமும் பிளாக் ஆகிடுச்சு. ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் பார்ஷியலி பிளாக்ட். அண்ட் ஃபைனலி த 3 degree கார்பன். இங்க நம்ம பர்சனை சுத்தி 3 பெரிய ஆளுங்க ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. பாவம், அந்த ஹாலஜன் இப்போ அந்த ஹியூமன் சர்க்கிள்குள்ள லாக் ஆகிடுச்சு. நம்ம நியூக்ளியோஃபைலால அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து வர முடியவே முடியாது. Totally crowded. So, what's the big deal about all this? இந்த சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இதை வச்சு ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் மிஸ்ட்ரிக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஒரு 1 degree கார்பன் ஓப்பனா இருக்கிறதால அது SN2 ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். SN2னா சிம்பிளா சொன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் டைரக்ட் அட்டாக். அதனால தான் அது ரொம்ப ஃபாஸ்ட். ஆனா 3 degree கார்பன் கிரௌடா இருக்கிறதால அதில் டைரக்ட் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அது SN1 ரியாக்ஷன் பாத்வேவை சூஸ் பண்ணுது. அது ஒரு ஸ்லோ 2-step ப்ராசஸ். இப்போ புரியுதா? The structure directly controls the speed and pathway of the reaction. இனிங்க ஒரு காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற இடம் இருக்கும். நீங்க நினைக்கலாம் 3 degree ஹாலோ ஆல்கேன்ஸ் ரொம்ப crowded-ஆ இருக்கிறதால அது less reactive-னு. But that's not true. Less accessible doesn't mean less reactive. அது ரியாக்ட் பண்ண வேற ஒரு ஸ்மார்ட்டான டிஃபரெண்ட் வழியா சூஸ் பண்ணுது. அதுதான் SN1 pathway. இந்த crowding ஐடியாக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நம்ம ஃப்ரீயான பார்க்கலாம். Freon or CFC12 or Polyhalogen Compound.
அதுல இருக்கிற கார்பனை சுத்தி அந்த அளவுக்கு ஹாலோஜன்ஸ் கிரவுட் பண்ணியிருக்கிறதால அது ஆல்மோஸ்ட் கெமிக்கலி இனர்ட்டா மாறிடுது. அந்த மாலிக்யூல் நார்மல் கண்டிஷன்ஸ்ல ரியாக்டே ஆகாது. அதனால தான் அது ஒரு ஃபண்டாஸ்டிக் ரெஃப்ரிஜரண்டா யூஸ் ஆச்சு. ஆனா அதே ரீசன், அதே ஸ்டேபிலிட்டி தான் அது நம்ம ஓசோன் லேயருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா மாத்திடுச்சு. இந்த சார்ட்டை பாருங்க. The difference is so clear. SN2 reaction pathway யானி direct attack 1 degree ஹலோஆல்கேன்ல எவ்ளோ ஹையா இருக்கு பாருங்க. பட் 3 டிகிரிக்கு வரும்போது அந்த ரேட் எப்படி பாத்தாளத்துக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. It's a massive drop and இதுக்கு காரணம் steric crowding. So, let's recap today's main points. First, haloalkane classification is all about counting the carbon's neighbors. Second, this structure decides the molecule's accessibility. And third, that accessibility helps us predict whether the reaction will follow the SN1 or SN2 pathway. இதுதா reaction-based questions solve பண்றதுக்கு உங்களோட master key. So finally, நீங்க ஒண்ணே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஹாலஜன் இருக்கிற கார்பனோட நேபர்ஸோட எண்ணிக்கை தான் அந்த ரியாக்ஷனோட சீக்ரெட் பாத்வேயை டிசைட் பண்ணுது. இந்த கோர் ஐடியா, அந்த பெஞ்ச் மென்டல் பிக்சர், அந்த ஃப்ரியான் எக்ஸாம்பிள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.